கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி, அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி. அண்ணன் வயசு பாத்துக்க, சண்டாளன் கருணாநிதி. அப்ப வரல, அண்ணன் வயசு வராது, அது ஹை பிச்சுப்பா. அது சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, ஒரு சதிகாரன் கருணாநிதி. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? எழுதுனவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்றீங்க? இப்ப நான் பாடுற எம்எல்ஏ பேர் போட்டு வழக்கு போடுறதா இருந்தா பிக் பிரதர் போடு, பிக் பாஸ் மேல போடு, என் மேல போட்டுறாத. ஏன்னா the song credit goes to மிஸ்டர் செந்தமிழன் சீமான், அவர் பிக் பிரதர். கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி. போடு ஓடு பாப்போம், போட்டு உள்ள வை. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் உள்ள வராரு, அப்படியே உள்ள வந்து அவர் அப்படியே பேசி புரட்சி தீய பத்த வச்சிருவாரு, அப்படியே வன்னியரையும் படையாட்சியும் கட்டி பிடிச்சி கலங்க வச்சிருவாரு, தேவரையும் தேவேந்திரையும் சண்டை போடாம தடுத்துருவாரு, இந்து இஸ்லாமியர் ஒற்றுமையை பேசி அப்படியே கட்டி பிடிக்க வச்சிருவாரு. குற்றாலது போல அவரு அவங்க ஊர்ல அடுத்த வாரம் கொடை வருது, அதுக்கு போய் கொஞ்சம் ஊரில் அம்மா அப்பா பார்த்து வரலான்னு போனார். அது என்கிட்ட கேட்கக்கூடாது, நீங்கள் தான் ஊடகவியலாளர் தான் பேசணும். இங்கே கள்ளச்சாராயம் விற்றவன் 31 நாளில் 133 கொலை நடந்திருக்கு. தம்பி ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு தான் அந்த கொலையை வெளியில் தெரியுது. ஒரு எல்லாராலும் அறியப்பட்ட தலைவர் சாகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது. 83 மரணம், அதுக்கு முன்னாடி 19 மரணம் மரக்காணத்தில். இங்கே கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் விக்கிரவாண்டியில் நேற்று கள்ளச்சாராயம் குடிச்சு பல பேர் மருத்துவமனை. கேட்டால் புதுச்சேரியிலிருந்து வந்துருச்சுங்கிறீங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க. எங்கள் வண்டியெல்லாம் புதுச்சேரியிலேருந்து வரும்போது திறந்து பார்க்குறாங்க. எப்படி சாராயம் வருது? கள்ளச்சாராயம் எப்படி வருது? உங்களுக்கு தெரியாமல் காற்றுல பறந்து வந்துடுதா? கடத்தி விற்கிறவங்களே நீங்கள் கொலைகாரர்கள் சாராய ஆலை அதிபர்கள் கையில் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க? கொலையை எப்படி தடுப்பீங்க? அவங்க மேலையெல்லாம் பாயாத அந்த வழக்கு சட்டம் கைது. ஒரு பேசுறது மேடையில் இப்போ எதுக்காக துரைமுருகனை கைது செய்து இந்த அரசு? என்னை விட பேசிட்டானா? என் மேலே நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்கள். என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம். என்னை சுற்றி இருக்கு நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது இது ஒரு ஆட்சி முறை. சரி, எதுக்காக கைது சொல்லுங்க? அவதூறு என்னங்க? அது இருந்த பாட்டுங்க. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? எழுதுனவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்றீங்க? இப்ப நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி. போடு ஓடு பாப்போம், போட்டு உள்ள வை. நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவா ராஜா? தேலு பாம்பு நட்டுவாக்கிளி பிடிப்பியா? புலி சிங்கத்தோட மோதுவியா? முன்னாள் முதல்வர் நீ உங்க அப்பாவை நீ அதிகாரத்துக்கு வந்து புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி. தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி. யார் தர்க்கம் செய்வா? அதிகாரம் வந்தோன்னா உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிடுவீங்களா? செஞ்ச துரோகமெல்லாம் மறந்து போயிருமா? அந்த பிறகுதான் யாராவது மறுக்க முடியுமா? பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க. எவ்வளவு நாகரிகம், எவ்வளவு கண்ணியம். இவர் வந்த பிறகு நடந்ததை பாருங்க. அதுக்கு பிறகுதான் ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, அவதூறு பேச்சுகள், அநாகரிக அரசியல், சாராயம், இதெல்லாம் எப்ப வந்தது? முன்னாள் முதல்வரை பேசவே கூடாதா? உங்க கட்சிக்காரங்க, உங்க வாடகை வாய்கள், நீங்கள் எல்லாம் முதலமைச்சரா இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி நீங்க பேசுனதுல என்ன? ஐயா ஸ்டாலின் பேசுனதுல இருக்கு, எடுத்து அனுப்பட்டா? நீங்க பேசலாம், அது கருத்துரிமை. நாங்க பேசினா அது அவமதிக்கிறது. என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர், இறை மகன் இயேசு இல்ல சொல்லுங்க, பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க. இதுவே இன்னும் முடியல.
ஒரு அதிகாரி நீங்க எஸ்பியா வச்சிருக்கீங்க இந்த வருண், அவர் எங்க ஊருக்காரு, உரப்புள்ளிக்காரரு. தொடர்ச்சியா அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமா விளையாட்டு, தேவர், நாடாரு, கோனாரு, தேவேந்திரரு யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்க மேல எல்லாம். ஏற்கனவே குண்டாசு இங்க உண்டு, வேற இடத்துல வழக்கு இங்க வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதுக்கு குண்டாசுல போட்டது இதே வருண் ஐபிஎஸ் தான். இப்பவும் அவரை கைது பண்ணி இங்க திருச்சி கொண்டு வரது வருண் ஐபிஎஸ் தான். நீங்களே பாருங்க. இது வந்து ஏன்னா தம்பி உதயநிதி கூட இருக்க ரத்தீஷ் தான் இந்த அதிகாரிகளை எல்லாம் பணியிட மாத்துறது, பணி உயர்வு செய்யறது எல்லாம் அவர் கூட இருக்காருங்கிறதுல நீங்க அடிக்கடி கை வச்சு விளையாடுறாரு அந்த வருண் ஐபிஎஸ். உண்மையிலே நீங்க என்ன வேணா ஆதாரங்களை தர்றேன். விரட்டி தேவர், தேவேந்திரரு, நாடாரு, கோனாரு, அவரு வன்மம் அதே தானே நான் பேசுறேன். என்னைய தொட வேண்டியதானே நீங்க? அதான் கேக்குறேன், எனக்கு கைது பண்ணு. இப்படி கெஞ்சிற ஒரு ஆளை பத்திரிக்கல என்னை கைது பண்ணி உள்ள வைங்க. பேசுறதுக்கெல்லாம் கைதுங்க. நீங்க பேசுறதுக்கெல்லாம் கைதா? நீங்க ஒண்ணு கேட்கிறேன், சவுக்கு சங்கர் பேசினார் அவ்வளவுதானே. அதை வச்சு ஒரு 10-15 நாள் 20 நாள் வைக்கல, ஒரு மாசம் வைக்கல, எவ்வளவு நாள்? சரி, ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு? டெல்லியில இருக்கிற ஃபெலிக்ஸோட அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது. இங்க கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது. இவளை வேற ஒரு வருஷமா திட்டமிட்டு ஆம்ஸ்டாங்க கொல்ல போறாங்கிறது ஒட்டு கேட்க தெரியாதுல்ல. நான் எங்க ஆத்தாவுக்கு அரணியூர்ல பேசினேன்னா அது ஒட்டு கேட்க தெரியும். டெல்லியிலும் கேட்க தெரியும், இங்கேயும் கேட்க தெரியும். சீமான் யாரோட என்னென்ன பேசுறான்லாம் பதிவு பண்ண தெரியும். இந்த வேலை 133 கொலை நடந்திருக்கு 31 நாள்ல. எதையுமே கண்டுபிடிக்க முடியல. கேவலம். அதாவது நீங்க இனி புதிதாக ஒன்றை தொடங்க முடியாது. இருக்கிறதே விரிவாக்கம் செய்து கொள்ளலாம்னு ஒப்பந்தம் போட்டு அதானிக்கு கொடுத்தது ஐயா கருணாநிதி அவர்கள் தான். ஏற்கனவே நீங்க ஒன்னெல்லாம் கவனிச்சுக்கணும். ஏற்கனவே நமக்கு இருக்கிற தாத்தா காமராஜர், நம்ம பாட்டனார் வஉசி பேர்ல இருக்கிற துறைமுகங்கள்ல வேலை நடக்கல. புள்ளி விவரத்தோட நான் சொல்றேன். 50 விழுக்காடு, 60 விழுக்காடு, 40 விழுக்காடு தான் வேலை நடக்குது. எந்த சரக்கும் போகாம, எந்த சரக்கும் இறங்காம தேங்கி நிக்கல. அப்படி இருக்கும்போது, அதுக்கே வேலை இல்லாத போது 6111 ஏக்கர்ல காட்டுப்பள்ளியில, கடல்ல, தரையில, ஆறுகள்ல, இதுல 6111 ஏக்கரை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த துறைமுகத்தை அதானி கட்ட வேண்டிய தேவை என்ன? துறைமுகம் அதானிக்கு, ஏர்போர்ட் அதானிக்கு. அப்புறம் நாடு என்ன செய்யும்? விளிங்கத்துல துறைமுகம் அதானி கட்டுவாரு. ஏற்கனவே இருக்கிற துறைமுகங்கள்ல என்ன பிரச்சனை? இந்த துறைமுகத்துல இவருக்கு தனியார் முதலாளிக்கு வேலை வரணும் தான் நீங்க சாகர் மாலா திட்டத்தை கொண்டு வரீங்க. வானூர்தி போக்குவரத்து, தொடர் வண்டி போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கப்பல் போக்குவரத்தோட இணைக்கணும். அந்த கப்பல் போக்குவரத்து இப்ப யார்கிட்ட போகுது? அதானிக்கிட்ட. இப்ப யாருக்கான நாடுது? யாருக்காக இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு? யாருக்கு? தலைவரை தேர்வு செஞ்சிருக்கலாம், தரகரை தேர்வு செஞ்சிருக்கலாம். முதலாளிகளின் வளர்ச்சியை, நாட்டின் மக்களின் வளர்ச்சி, தேசத்தின் வளர்ச்சியை கட்டமைக்கிற மாதிரி ஒரு கேடுகட்ட பொருளாதார கொள்கை எந்த நாட்டில் இருக்கு? எந்த நாட்டில் இருக்கு? இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நாடு 5 முதலாளிகளின் வீடா மாறினது எப்படி? இது நான் இருக்கிற வரை நீ அதானியில் நீ அதானி வந்து இங்க காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிட்டும் பார்ப்போம். கொற்றலை யாரு, கொசத்தலை யாரு, சென்னையில விழுகிற நீர் ஓடி போய் அந்த முகத்துவார் களிமுகத்துல போய் கடலுக்குள்ள கலக்கிற இடத்துல மதில் சுவரை கட்டி அதானி எழுப்பியிருக்காரா இல்லையா? உள்ள போய் கலக்கிற இடத்துல சுவரை கட்டி எழுப்பிட்டா அந்த தண்ணி திருப்பி உள்ளதானே வரும். அப்புறம் வெள்ளத்துல மிதக்கிறோம்னா அந்த சுவரை இடிச்சு தகத்து களிமுகத்தை போய் கடல்ல சேர்க்க விடல. என்னது? பறக்க ஒரு பிளைட் கிடையாது இருக்கிற மேனம்பாக்கம் ஏர்போர்ட்ல, இண்டிகோ ஒன்ன தவிர. 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டணும். எவனா பைத்தியக்காரன் பேசுவானா? இருக்கிற பறக்க விமான வழியா? பார்க்கலாம், பேசலாம், போகலாம், அவ்வளவுதான். அப்படிலாம் எளிதாலாம் 8 வழிச்சாலை போட்டியில எங்க கட்டுங்கல்ல. நான் தான் சொல்றேனே, விமான நிலையம் கட்டி காட்டுங்க. 2 வருஷம் தானே, கட்டுங்க, கட்டி காட்டுங்க, பார்ப்போம். அது மாதிரி பைத்தியக்காரத்தனை ஏதாவது உண்டா? கள்ளச்சாராயத்துக்கு அந்த மாவட்ட ஆட்சியருக்கும் அந்த மாவட்டத்தில் இருந்த
அது காவல்துறை அதிகாரிக்கு அது சம்மந்தம் இருக்கா? ஒருத்தர் சஸ்பெண்ட் பணியிட நீக்கம், ஒருத்தர் பணியிட மாற்றம். இதனால சார் அவங்கள ஊழல் போட்டு காய்ச்சினாங்க தம்பி, காய்ச்சினாங்க. இந்த கண்ணுக்குட்டி நேற்று ஊழல் போட்டு நீ காய்ச்சி காலையில் செத்தானா தம்பி? பல வருஷமா வித்துக்கிட்டு இருக்கான். செத்தனான வெளியில் தெரியுது, இல்லைன்னா இன்னும் வித்துட்டு தானே இருப்பான். அப்புறம் சும்மா ஏதாவது சொல்றதான் தம்பி. அப்படி மாத்தினால நாங்க புனிதர் ஆயிடுறோம். அவர் தவறு நடந்துருச்சு, ஒரு அதிகாரி தவறு நடந்தார். அதிகாரி நியமிச்சது நீங்க, அதிகாரி உங்களுக்கு இருந்து வேலை செய்யறாரு. நீங்க தார்மீகமா முதலமைச்சர் பொறுப்பேற்று வழங்கணும்ல. அரியலூர் நடந்த ரயில்வே விபத்துக்கு அன்னைக்கு அமைச்சர் அந்த லால் பகதூர் சாஸ்திரி நேர்மையா நான் பதவியில் இருக்க தகுதியற்றவன் நீக்கினார். அரியலூர் விபத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அப்படி ஏதாவது பொறுப்பேற்பீங்களா? உங்களுக்கு கீழே இருக்கிற இவ்வளவு குற்றச்செயல் வருது, நான் இது இருக்க தகுதி இல்லவன் நீக்குங்க. குறைஞ்சபட்சம் அந்த பகுதியில் இருக்க உங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பாரம் அவங்களாவது விளக்க சொல்லுங்க பாப்போம். சும்மா பழிகடா காவல்துறை அதிகாரிகள். இவங்களுக்கு தெரியாம காவல்துறை அதிகாரிகள் கண்டுக்கிறாம இருக்காங்க. மேலிட துரைமுருகன் கைது என்னங்க கேட்டா மேலிடத்திலிருந்து அழுத்தம். அந்த மேலிடம் யாரு? தம்பி உதயநிதி கூட செயல்படுத்துறாரு. தம்பி ரத்தீஷ்